ஜல்லிக்கட்டு விவகாரத்திலாவது அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசை போல் மத்திய அரசும் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தனி கவனம் கொண்டு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். குறைந்தபட்சம் இந்த ஒரு விஷயத்திலே தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபடட்டும் நான் நினைக்கிறேன். எல்லா கட்சிகளும் ஒன்றுபடட்டும். சென்ற முறை மத்திய அரசாங்கத்தினுடைய அறிக்கை அது வந்தபோது நாம தான் அது எல்லாருக்கும் நன்றி சொன்னோம். இப்போ சொல்றோம். இல்லை அண்ணா திமுக திமுக எல்லா கட்சியும் எல்லாரும் சேர்ந்து வரட்டும். எல்லா 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 கிரெடிட்டையும் நாங்கள் எடுத்துட்டு போகணும்னு நாங்கள் விரும்பல. ஆனால் இதை நடைமுறைப்படுத்தக்கூடியது, இதுக்காக முயற்சி பண்ணக்கூடியது, இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து மற்ற விஷயங்கள் தமிழக அரசாங்கம் எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்குதோ அதே அளவில் மத்திய அரசாங்கம் எல்லா விஷயங்களும் கவனிச்சுட்டு இருக்கிறோம். நாம தனி கவனம் கொடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள 9 மசோதாக்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த பட்டியலில் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் மிருகவதை தடுப்பு சட்டத்திருத்த மசோதா இடம்பெறவில்லை. விலங்குகள் நல வாரியம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதும் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் மிருகவதை தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவை ரகசியமாக அறிமுகம் செய்து அரசு நிறைவேற்றும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.